இயேசு பிறக்கும்பொழுது இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் தந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. இஸ்ராயல் அப்படின்ற இந்த மாடர்ன் நாட்டிலையும் ரத்தம் இல்லாத ஒரு நாளில் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தவங்க எவ்வளோ சாபத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் blessing is not given to one person. பைபிளில் blessing அப்படின்னா it is not given to one family. பைபிளில் blessing என்றால் தலைமுறை 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 தலைமுறைக்கு கொடுக்கப்படுவது blessing. நம்ம ஸ்கூலில் போகும்போதே படிக்காத ஒரு விஷயம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸ்கூலில் போகும்போதே கஷ்டப்பட்டு பாஸான சில விஷயங்கள் இருக்குது. அதில் சிலவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயந்தான் இந்த ஹிஸ்டரி, ஜியாகிரஃபி. அதனால் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது, பைபிளில் 4 நற்செய்தி கிடையாது. இந்த பைபிள் புரியணும் அப்படின்னா பைபிளினுடைய ஹிஸ்டரி புரியணும், பைபிளினுடைய ஜியாகிரஃபி புரியணும். பைபிளினுடைய ஜியாகிரஃபி புரிஞ்சால், பைபிளினுடைய ஹிஸ்டரி புரிஞ்சால் பழைய ஏற்பாடு அவ்வளோ ருசித்து உங்களுக்கு வாசிக்க முடியும். அந்த பைபிளுடைய ஜியாகிரஃபி தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு உண்மையாகவே பழைய ஏற்பாடினுடைய தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நமக்கு சாதாரணமாக ஈஸியாக நம்ம புரியும், நம்ம ரொம்ப ரசித்து வாசிப்போம். ஆனால் பழைய ஏற்பாடு நம்ம அவ்வளோ ரசித்து வாசிக்கிறது இல்லை. அதனால் இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப உதவும். அப்போ அந்த ஜியாகிரஃபி புரிஞ்சால் உங்களுக்கு பல புத்தகங்கள் புரியும். ஏன்னா இறைவாக்கினருடைய புத்தகங்கள் எப்போ எழுதப்பட்டது, இறைவாக்கினர்கள் எப்போ பேசினாங்க, மக்களோட எப்போ பேசினாங்க இறைவாக்கினர்கள், மக்கள் தப்பு பண்ணும்போது தான் பேசுவாங்க. எப்போ தப்பு பண்ணாங்க, ஆண்டவர் ஒரு நாட்டை கொடுத்து அந்த நாட்டில் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்ச போது தான் தப்பு பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் எப்போ அந்த நாட்டை கொடுத்தாரு, அந்த நாட்டை கொடுத்தது அடிமையாக இருந்த மக்களுக்கு இந்த நாட்டை கொடுத்தார். ஸோ பைபிளில் 2 விடுதலை பயணங்கள் உண்டு. பைபிளில் 2 விடுதலை பயணங்கள் உண்டு. எங்கெல்லாம் இருந்து ஒரு விடுதலை பயணம் உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து எங்கே வர வந்தாங்க? எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்தாங்க, முதல் விடுதலை பயணம். ஓகே. 2வது விடுதலை பயணம் பாபிலோனிலிருந்து கானான் தேசத்துக்கு வந்தாங்க. அது 2வது விடுதலை பயணம். அது சாதாரணமாக நம்ம கவனிக்கிறது இல்லை, நம்ம அது வாசிக்கிறது இல்லை. அதெல்லாமே எஸ்ரா, நெகமியா அவங்களுடைய புத்தகத்தில் இருக்குது. ஸோ முதல் விடுதலை பயணம் பைபிளில் இருக்கிறது எகிப்திலிருந்து கானான். 2வது விடுதலை பயணம் பைபிளில் இருக்கிறது பாபிலோனியிலிருந்து கானான். அப்போ இந்த நாடுகளெல்லாம் எங்கே இருக்குது? ஏறக்குறைய எகிப்து மட்டும்தாங்க ஆப்பிரிக்கா பூகண்டத்தில் இருக்குது. மிச்சம் எல்லாமே ஏஷியாவில் தான் இருக்குது. பைபிள் சுற்றி நிற்கிறது இந்த ஏஷியாவில் தான். அதனால தான் என்னென்னு தெரியல, ஆண்டவர் ஆசியா அப்படின்ற தமிழ் அழகான ஒரு பேர் ஆசி வழங்குறதுக்காக தேர்ந்தெடுத்தது ஆசியாவியான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே நடக்கிறது கானான் தேசம் ஆசியாவில் தான் இருக்குது. இவர்களை நாடு கடத்தி கொண்டு போயது பாபிலோன் ஆசியாவில் தான் இருக்குது. இயேசு பிறந்தது எந்த காண்டினென்ட்டில் பிறந்தார் இயேசு? பெத்லகேம் எந்த பூகண்டத்தில் இருக்குது, எந்த மாகாணத்தில் இருக்குது? எருசலேமில் இருக்குதா? எத்தனை மாகாணங்கள் இருக்குது? ஐயோ, இது ஹிஸ்ட்ரி அங்கிருந்து தொடங்கின போல இருக்குது. ஜியோகிரஃபி. how many continents? 7. அதுக்கு பசங்க சொல்லிட்டாங்க 7 continents. அந்த 7 continentsல எத்தனைல மக்கள் இருக்கிறாங்க? மக்கள் வாழும் காண்டினென்ட்ஸ் 6 இருக்காங்களா? 5. ஓகே. அதில் எந்த காண்டினென்ட்ஸ் எல்லாம் இருக்குது? ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா சொன்னானுங்களா? ஓஷியானியா, அண்டார்டிகா, யூரோப். அப்போது 7 மாகாணங்கள் இருக்குது. அதில் ஏஷியாவில் தான் இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய மரணம், இந்த நாடை மக்களுக்கு கொடுக்கறது எல்லாமே ஏஷியாவில் தான் இருக்குது. நம்ம எந்த காண்டினென்ட்டில் இருக்கிறோம்? எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன் இல்லையா? ஆண்டவர் பிறந்த மாகாணத்தில் நம்மளும் இருக்கிறோம். ஆசியாவில் இருக்கிறோம் நம்ம. இனி இந்த பைபிளில் சொல்கிற சில நாடுகள், இது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய உடம்புலேருந்து நான் சொல்கிறேன், உடம்பு உறுப்பில் இருந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னா, ஏன்னா இந்த இடங்கள் ஏஷியாவில் இருக்கிற இந்த இடங்களும் ஈஜிப்டும் சேர்ந்து உடம்பில் சில இடங்களை நான் சொல்கிறேன். இந்த முழங்கை, இந்த முட்டி ஈஜிப்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா?
தோள்பட்டை கானான்னு வச்சுக்கோங்க. கானான். காது சிரியா. தலை உச்சி ஹாரான். வலது காது அசீரியா. வலது தோள்பட்டை பாபிலோனியா, பாபிலோன். ஓகே. ஈஜிப்டு, கானான், சிரியா, ஹாரான், அசீரியா, பாபிலோன். இது மேப்பு தாங்க, நானா போட்டது கிடையாது. நீங்கள் மேப்பில் பார்த்தா, வேர்ல்டு மேப்பில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். அது ஏறக்குறைய இப்படி போய் இப்படி மேலே வந்து இப்படி வரும். அப்ரகாம் எங்கே பிறந்தாரு? எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? அதான் அது எது? ஊர் இல்லையா? அவர் பிறந்த இடம் பேர் ஊர். ஊர். இந்த ஊர் அப்படின்றது எங்க இருக்கு தெரியுமா? இருக்கு பாபிலோனியால இருக்கு. சரி, இன்னி மறந்துடக்கூடாது. கை இது பாருங்களேன், வலது கை பாபிலோன்ல இருக்கு. பாபிலோன்ல கீழ்ப்பகுதியில் ஊர் இருக்கு. ஆனா அவர் வளர்ந்தது ஊர்ல கிடையாது. அவங்க அப்பா எங்கே அவங்களை கொண்டு போயிட்டாங்க, எங்கே அவங்க வளர்ந்தாங்க? அப்ரகாம் எங்கே அழைக்கப்பட்டார் அப்படின்னா ஹாரான்ல அழைக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, பாபிலோன்ல ஆரம்பிக்குதுங்க உண்மையாவே நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய இந்த கிறிஸ்தவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பாபிலோன்ல தான் ஆரம்பிக்குது. ஊர்ல பிறந்தாரு, ஹாரான்ல வளர்ந்தாரு, ஹாரான்ல அழைக்கப்பட்டாரு, எகிப்துக்கு ஆண்டவர் போக சொன்னார். கானான நான் உனக்கு தரேன்னு சொன்னார். உங்களுக்கு ஊரு புரியுதா? இப்ப புரியுதா? மேப் அழகா புரியும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியா அதை புரிஞ்சுக்கலாம். பாபிலோனில் பிறந்தார், ஹாரானில் அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டவரை ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நீ எகிப்துக்கு போ, நான் உனக்கு சொந்தமா ஒரு தேசத்தை தருகிறேன், எகிப்தை தருவேன் அப்படின்னார். கானானை தருவேன் அப்படின்னார். அந்த கானானை தருவது அப்படின்றது ப்ராமிஸ் லேண்டை அவருடைய வம்சத்துக்கு கடைசியில் தந்தார். அப்போ இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தாரு ஆபிரகாமினுடைய மக்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மக்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் லேண்டை கொடுக்கிறார் இல்லையா? இந்த கானான் தேசத்தை கொடுக்கிறார். இந்த கானான் தேசத்துக்கு ஒரு குறிப்புண்டு. தெர் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஃபார் கானான். ஏன் இந்த கானான் அப்படின்றது ஒரு சின்ன இடம் தான், இருந்தாலும் இந்த கானான் தேசத்தை இந்த மக்களுக்கு ஏன் கொடுத்தாரு? வேற எத்தனையோ இடங்கள் இருந்ததே, ஏன் கானான் தேசம் அந்த ப்ராமிஸ் லேண்ட் ஆண்டவர் கொடுத்தாரு? அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து ஏஷியாவுக்கு போகணும்னா கண்டிப்பா இந்த வழியா தான். தெர் இஸ் அ கிராஸ் ரோட் இன் கானான். எங்கிருந்து? மேல இருந்து கீழேக்கும், இந்த சைடுல இந்த சைடுக்கும் ஒரு கிராஸ் ரோடு கானான்ல தான் இருக்கு. ஒரு மீட்டிங் பாயிண்ட் கானான். கானான் அப்படின்றது ஒரு சின்ன இடம் தான். நீங்க கூகுளில் தேடி, இந்த நேற்று இன்னைக்கெல்லாம் இதை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இதனுடைய கிலோமீட்டர் எவ்வளோ, இதனுடைய மைல்ஸ் எவ்வளோ பார்க்கும் பொழுது கானான் அப்படின்றது ஒரு சின்ன இடங்க. 500 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், நார்த் டு சவுத்து 500 கிலோமீட்டர் தான், வெஸ்ட் டு ஈஸ்ட் 100 கிலோமீட்டர் தான். இந்த ஒரு சின்ன இடத்தை கொடுத்து இந்த சின்ன ஒரு இனத்தை ஆண்டவர் அங்கே கொண்டு போய் ஏன் வச்சார் அப்படின்னா, இந்த இடத்துல தான் மெயின் பிசினஸ் நடக்கிற இடம், எல்லாருமே வந்து போற இடம். அதனால இது எப்பவுமே ஒரு பகிரமா தான் இந்த இடம் இருக்கும், எப்பவுமே பதட்டமா தான் இந்த இடம் இருக்கும். இந்த இடத்தை எல்லாருமே விரும்புவாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்க, ஈஜிப்ட்ல இருக்கிற இவங்களும் விரும்புவாங்க, ஏஷியாவில் இருக்கிறவங்க விரும்புவாங்க, யூரோப்ல இருக்கிறவங்க விரும்புவாங்க, எல்லா இடத்துலையும். இதனுடைய மூணுத்தினுடைய ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா, இதனுடைய மெயின் பாயிண்ட் இந்த கானான். இந்த கானான் நாட்டை யாராவது கைப்பற்றி விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பிசினஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும். இந்த பிசினஸ் மெயின் பாயிண்ட் கானான்ல தெரியுமா? ஜெரிகோ, எரிகோ பட்டணம். அதனாலதான் ஒருத்தன் பாருங்களேன், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றான். நல்ல சமாரியன் கதை. எரிகோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நகரம். எதற்கு பெயர் போன நகரம்? ஃபார் பிசினஸ். பிசினஸ்க்கு பெயர் போன நகரமானதுனால எல்லாரும் இதை அடிச்சு எடுக்க பார்ப்பாங்க, போர் புரிந்து இந்த இடத்தை சொந்தமாக்க பார்ப்பாங்க. அப்படி இந்த கானானை சொந்தமாக, இந்த பாலஸ்தீனாவை, இந்த ஆண்டவர் தந்த இந்த தேசத்தை சொந்தமாக்க பார்த்தவங்க தாங்க அசீரியர்கள், சொந்தமாக்க பார்த்தவங்க தாங்க பாபிலோனியர்கள், சொந்தமாக்க பார்த்தவங்க தாங்க பெர்ஷியன்ஸ், பாரசீகர்கள், சொந்தமாக்கணும்னு பார்த்தவங்க தாங்க கிரேக்கர்கள், சொந்தமாக்கணும்னு பார்த்தவங்க தாங்க ரோமையர்கள். ஏன் இந்த இடத்தை குறி வைக்கிறாங்க எல்லாருமே? ஏன்னா பிசினஸ் ஈஸியா நடக்கிற இடம்.
சின்ன ஒரு இடம், ஆனா அந்த இடத்துல இருந்து பார்த்தா உலகத்தையே பார்க்கலாம். உலகம் அந்த பக்கமா இந்த பக்கமா கடந்து போற இடம். மீனம்பாக்கத்தில் போய் அந்த லிட்டில் மவுண்ட் தானே, இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போகிற ஃப்ளைட்டை பார்க்குற மாதிரி. இந்த கானான் நாட்டில் அந்த மெகிதோ அப்படின்ற மலைக்கு மேலே நின்னோன்னா ஊரே உலகமே போகிறத தெரியும், உலகத்தினுடைய எல்லா மக்களும் போகிறத தெரியும். அப்போ இந்த இடம் எல்லாருமே சொந்தமாக ஆசைப்படுற இடம். அதனாலே இந்த ஊர் அப்படின்றது ரொம்ப பதட்டமான இடம். இந்த மக்களுடைய அரசன் யாராக இருந்தார் அப்படி என்றால் ஆண்டவர் இந்த மக்களுடைய அரசனாக இருந்தார். இந்த நாட்டை பாதுகாப்பது, கானான் நாட்டை பாதுகாப்பது ஆண்டவராக இருந்தார். நான் உனக்கு கடவுளாக இருக்கிறேன், நீ என் பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லிட்டு உடன்படிக்கை கேட்டு நான் உன்னை பாதுகாக்கிறேன். அதனால தான் இங்க கொண்டு வச்சார், உன்னை பதட்டமான இடத்துல கொண்டு போய் வச்சார். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ எனக்கு கீழே இருப்பேன், அப்பதான் உனக்கு தெரியும் நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று. ஊர் சுத்தி அரசுகள், சுத்தி அரசர்கள், இந்த அரசர்களும் இந்த ஊர்களும் இவங்க எல்லாமே இந்த இடத்தை பிடிக்க நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் தான் உனக்கு கொடுக்கிறேன். அப்பதான் உனக்கு தெரியும். ஏன்னா இதை பிடித்தெடுக்க அவங்களால முடியாதுங்க. ஜோஷுவால முடியாது, மோசையால முடியாது, சாதாரண மக்களால முடியாது. அப்ப இந்த ஊரை நான் உன்கிட்ட கொடுக்கிறேன்னா கொடுத்தது நான் உனக்கு தெரியணும். I am your God அப்படின்றது அப்பதான் நீ புரிஞ்சுப்ப. சுத்தி இவ்வளவு வல்லரசுகள் இருந்தும் எந்த வல்லரசுக்கும் கொடுக்காம நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்தேன் என்பதை நீ உணர்வாய். எப்பவுமே பதட்டமா இருக்கிறதுனால பாருங்களேன், அந்த பதட்டத்துல எப்பவுமே கடவுளை நம்பி அந்த மக்கள் இருந்தாங்க. அப்படி கடவுளை நம்பி இருந்த மக்கள் எங்களுக்கும் அரசன் வேணும்னு கேட்டாங்க. அவங்க பண்ண முதல் தப்பு. அப்போ அவங்க சாமுவேல் சொல்றாரு, முதல் இறைவாக்கினர் சொல்றாரு, உங்களுக்கு தான் அரசன் இருக்கிறாரே, கிறிஸ்து வீட்டின் அரசன் எழுதி வச்சிருக்கிறீங்களே, ஸ்டிக்கர்ல இருக்குது ஃபாதர். அதே மாதிரி இவங்களுடைய வீட்லயும் கடவுள் தான் இந்த வீட்டினுடைய அரசன் எழுதி வச்சிருந்தாங்க. பட் அது ஸ்டிக்கர்ல தான் இருந்ததுங்க. 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் போயிடுச்சு. கடவுள் அரசரா இருந்தது. அடுத்து அந்த நாட்டில் எல்லாமே வந்துடுச்சு, எல்லா வியாபாரங்கள் இருக்கு, பணம் கொழுப்பு இருக்குது, எல்லாமே கிடைக்குது அந்த நாட்டில். என்ன ஆயிடுச்சு? ஆணவம், திமிரு. எங்களுக்கும் கண்ணில் பார்க்கிற அரசன் வேணும், எங்களுக்கு கண்ணில் பார்க்கிற அரசன் வேணும். சாமுவேல் சொன்னார், வேண்டாம், இல்லை நீங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு கண்ணில் பார்க்கிற அரசன் வேணும். அப்படிதான் கண்ணால பார்க்கிற அரசனுக்காக கேட்கறதுக்கு கடவுள்கிட்ட போனபோது கடவுள் சொன்னாரு, இந்த ஒரு சின்ன நாடு, இவ்வளவு பதட்டமான நாடு நான் எவ்வளவு அழகா பாதுகாக்கிறேன், உனக்கு மண்ணால் மனிதனான ஒரு அரசன் வேணுமா? வேணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே குடு, அனுபவிக்கட்டும். அப்படிதாங்க முதல் அரசன் வந்தான். அப்ப கடவுள் அரசனாக இருந்த ஒரு சமூகம் இஸ்ரவேல் சமூகம். அந்த சமூகத்திற்கு மனிதன் அரசனான பொழுது அந்த மனிதன் இழந்து எல்லாத்தையுமே இழந்தான். கடைசியில் பாருங்களேன், ஊர் கூட போச்சு, அவனுக்கு தங்க இடம் கூட இல்லை. கானான் தேசத்து நாடு கடத்தப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ரோமையர்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் மக்கள். ரோமையர்களுடைய அதிகாரத்தில் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்பவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மாதிரி, சுயநலங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி, விட்டு வெளியே வர முடியல ஃபாதர், பயங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி, காயங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி, தாழ்மை உணர்வுகளுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி அடிமையா இருந்தாங்க அந்த மக்கள். அப்பதான் இயேசு வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு. அதாங்க அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம். எந்த ஆட்சி மனிதரை பாதுகாத்ததோ அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும். எந்த ஆட்சி உன்னை பாதுகாத்ததோ அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும். கடவுளுடைய ஆட்சிக்குள்ளதாங்க உங்களுக்கு பாதுகாப்பு, கடவுளுடைய ஆட்சிக்குள்ளதாங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு. அதனாலதான் இயேசு கற்றுக் கொடுத்தார் அந்த ஜெபத்தை, ஆண்டவரே உமது ராஜ்யம் மீண்டும் வருக. இயேசுவின் பிரசங்கம் எல்லாம் பாருங்க, I came to establish the kingdom of God. Luminous mysteries, third mystery. ஒளியின் மறையுண்மைகள், மூன்றாவது மறையுண்மை. ஆண்டவருடைய ஆட்சி நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்து ஆட்சியை குறித்து போதிக்கிறார். ஆண்டவருடைய ஆட்சியிலிருந்து வெளியே போன மக்கள் அனுபவிச்சது பாருங்க கானான் தேசம். அந்த கானான் தேசத்தில் நடந்ததெல்லாம் என்ன? அவங்களுடைய பாவங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் 5 விதத்தில் இந்த மக்களை திருத்த பார்க்கிறாருங்க. 5 விதம். முதல் என்ன தெரியுமா?
ஒரு மகனோ மகளோ உங்களுடைய வாழ்க்கையில் தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பையன் இல்லை உங்களுடைய பொண்ணு தப்பு செய்கிறான், ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கேட்கல. வான் பண்ணுவீங்க. எப்படி வான் பண்ணுவீங்க? அன்பெல்லாம் புரியுது. எப்படி வான் பண்ணுவீங்க? வாட் இஸ் த மீடியம்? வாட் இஸ் த மீடியம்? எதை பயன்படுத்தி வார்னிங்? கேட்கல. எப்படா வான் பண்ணுறாங்க வீட்டில்? பனிஷ்மெண்ட்டுக்கு முன்னால் இருக்குள்ள ஒரு ஸ்டேஜ். ஏய் நீ இப்படி போனால் பனிஷ் பண்ணுவேன். பனிஷ்மெண்ட்டுடைய முதல் ஸ்டேஜ் என்ன? சொல்லுவாங்க, வார்த்தை. ஃபஸ்ட்டு வார்னிங் என்ன தெரியுமா? இறைவாக்கினர்களை அனுப்பினார். இறைவாக்கினர்களை அனுப்பினார். பாவம் செய்கிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆண்டவர் இறைவாக்கினர்களை அனுப்பினார். இறைவாக்கினர்களை அனுப்பி, அம்மா சொல்லியும் பையன் கேட்கல, அப்பா சொல்லியும் பையன் கேட்கல, பொண்ணு கேட்கல. அடுத்தது என்ன? பனிஷ்மெண்ட். உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவீங்களா? அதாவது ரொம்ப தீவிரமான பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்துருவீங்களா? ஃபஸ்ட்டு சாம்பிளா? ஃபஸ்ட்டு சாம்பிள். ஆமாம், நல்ல வார்த்தை இல்லையா? நல்ல வார்த்தை. ஆண்டவர் ஃபஸ்ட்டு சாம்பிள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த சாம்பிள் பனிஷ்மெண்ட் பாருங்களேன், என்னென்ன தெரியுமா கொடுக்குறாரு? ஃபஸ்ட்டு அதே ஊரில், அதே கானான் ஊரில் இந்த மக்களுக்கு எதிராக அதே ஊரில் ஆண்டவர் ஆளுங்களை எழுப்புறாரு. அப்படி வந்தவங்க தாங்க பிலிஸ்தியர்கள். அப்படி வந்தவங்க தாங்க கோலியாத்து வந்து அந்த நூல் வெளியில் வந்தவங்க கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற பிலிஸ்தியர்கள். they were not Jews, யூதர்கள் அல்ல. நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லி பார்ப்பாரு. பைபிளில் இருக்கு. பைபிள் வழியாக சொல்லி பார்ப்பாரு. ஃபாதர் வழியாக சொல்லி பார்ப்பாரு. அப்பா வழியாக சொல்லி பார்ப்பாங்க. அம்மா வழியாக சொல்லி பார்ப்பாங்க. நம்ம கேட்டுக்க மாட்டோங்க. நம்ம அவங்களாம் ஃபஸ்ட்டு வெறுப்போம். இது பிசாசனுடைய ஒரு அழகான டெக்னிக் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் வழியாக மீட்பு வர வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவரை தயாரித்து வைத்திருக்கிறாரோ அவரை உங்களிடமிருந்து பிசாசு பிரித்து விடும். நல்லா கவனிங்க, சொன்னது ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட். உங்களுக்கு யார் வழியாக மீட்பு வர வேண்டும் என்று ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களிடமிருந்து பிசாசு உங்களை பிரித்து விடும். அப்பா நல்லவர், அம்மா நல்லவர், அவங்க சொல்றது உங்களுக்கு நல்லது வரும். ஆனா அப்பா சொல்றதை கேட்காத அளவுக்கு உன்னுடைய காது மந்தமாகிவிடும். அம்மா சொன்னா புரிஞ்சுக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அம்மா சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இதயம் கடினமாகிவிடும். அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிடும், அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிடும். நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிடும். கெட்ட நண்பர்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து போடும். தேவையில்லாத வார்த்தைகள் உன்னை கொண்டு வந்து போடும். நல்ல ஃபாதர்ஸ் இருப்பாங்க உங்களுடைய பங்குல எல்லாமே. ஃபாதர் சொன்னால் கேட்கவே மாட்டோம், அதனால் கோயிலுக்கே வர மாட்டோம். ஃபஸ்ட்டு ஃபாதர் கூட தான் சண்டை போடுவோம், பிரிஞ்சு போயிடுவோம். இந்த கோயிலுக்கு போக மாட்டோம். பூசை தான் நமக்கு இங்கே சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கே. அப்போ இங்கிருந்து வெளியே போயிடுவோம், அடுத்த பங்குகளுக்கு போயிடுவோம். பூசை தான். யார் வழியாக உங்களுக்கு ஒரு மீட்பு வர வேண்டுமோ அவர்களிடமிருந்து பிசாசு உங்களை பிரிச்சிடும். அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்க மாட்டீங்க. அப்போ இறைவாக்கினர் சொல்வதை கேட்கவில்லை. இறைவாக்கினர்களை கொன்ன ஜனங்க அது யூத ஜனம். ஜெரமியாவை கல்லடிச்சு கொண்டானுங்க, சக்கரையாவை நடுவை பொளந்து போட்டாங்க, எஸ்ஐயாவை கொண்டாங்க. நம்ம அந்த இறைவாக்கினர் சாவடிச்சாங்க. இஸ்ராயேலே இஸ்ராயேலே, எருசலேமே எருசலேமே, உன்னுடைய இறைவாக்கினர்கள் கொன்றவள் தானே நீ. கேட்கவே இல்லை. எப்படி அப்பா சொல்றதை கேட்கலையோ, அம்மா சொல்றதை கேட்கலையோ, பெரியவங்க சொல்றதை கேட்கலையோ, மூத்தவங்க சொல்றதை கேட்கலையோ, உங்களுக்கு நல்லதை சொல்றவங்க கேட்கலையோ, அப்படியே நல்லது சொன்ன போது கேட்கல. ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட், he raised enemies inside the land. பிலிஸ்தியர்கள். அப்படியும் கேட்கல. அடுத்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, பாவர்ட்டி. அங்க எல்லாமே வறுமை, பஞ்சம். அடுத்ததை கொடுத்தாரு, இதையும் காதுல வாங்கிக்கவே இல்லை. திரும்பவும் பாவம் செஞ்சாங்க. அடுத்தது ஆண்டவர் கொடுத்தாருங்க, நோய்கள். அதையும் கேட்கல. அப்பதாங்க வீட்டை விட்டு துரத்தினார் ஆண்டவர். அப்பதான் வீட்டை விட்டு துரத்தினார். நீ உருப்பட மாட்ட, இவ்வளோ செஞ்சும் உருப்பட, உன்னுடைய தலையில ஏறல பாரு. எல்லாமே இழந்து செல்றேன்னு நீங்க நிக்கிறீங்க. வீடு இல்லை, வேலை இல்லை, வறுமையா இருக்கு, இருந்தாலும் பாவத்தை விட மாட்டேங்கிறீங்க.
பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் பாவத்தை விட மாட்டேங்கிறீங்க, குடிப்பழக்கத்தை விட மாட்டேங்கிறீங்க, சிகரெட் பழக்கத்தை விட மாட்டேங்கிறீங்க, போதை பழக்கங்களை விட மாட்டேங்கிறீங்க, விபச்சார பழக்கங்களை விட மாட்டேங்கிறீங்க, தப்பான உறவுகளை விட மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு எவ்வளவு வார்னிங், எவ்வளவு எவ்வளவு பனிஷ்மெண்ட். உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? பாவம் வழியா கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடி புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போறீங்களே ஒழிய பாவத்துக்கிட்ட இருந்து விலகி போக மாட்டீங்க. பாவத்துக்கிட்ட இருந்து விலகி போக மாட்டேங்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போறீங்க. அப்படி தூக்கிட்டார் ஆண்டவர், அப்படி தூக்கினார். ஏன் ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் நன்மைக்காக. உலகத்தில் நீ இறக்கலாம், ஆனால் நீ நரகத்திற்கு போகக்கூடாது. உலகத்தில் நீ ஏழ்மையாக இருக்கலாம், நீ நரகத்திற்கு போகக்கூடாது. உலகத்தில் நீ நோயாளியாக இருக்கலாம், ஆனால் நீ நரகத்திற்கு போகக்கூடாது. நவம்பர் மாதம் இல்லையா, எனக்கு ஒரு நாள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தர் அனுப்புனார். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். புனித அந்தோனியாருக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இது மாதிரி ஒருத்தர் சாக போகிறாரு, அவருக்கு வேணால் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னார். என்ன சான்ஸ் அப்படின்னா, அவர் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறார். அந்த பாவத்துக்கு கழுவாயாக அவருடைய மரண சமயம் வந்துடுச்சு. பாவத்திற்கு கழுவாயாக அந்த மனுஷனுக்கு ஆப்ஷன் ஏ, இறந்துருவார், ஒரு நாள் உத்திரிக்கை ஸ்தலத்தில் போய் கழுகிட்டு மோட்சத்துக்கு போகலாம். ஆப்ஷன் பி, ஒரு வருடம் இந்த உலகத்திலேயே தங்கி துன்பங்களை அனுபவித்து இந்த உலகத்திலேயே பாவங்களை கழுவி மோட்சத்திற்கு போகலாம். ஆப்ஷன் ஏ, ஒரு நாள் உத்திரிக்கை ஸ்தலம். ஆப்ஷன் பி, ஒரு வருடம் உலகத்தில் துன்பங்கள். அந்தோனியார் போய் அவர்கிட்ட சொன்னார், புனித அந்தோனியார் போய் அவர்கிட்ட சொல்கிறார், ஒரு நாள் உத்திரிக்கை ஸ்தலத்தில் கழுவிட்டு உனக்கு மோட்சத்துக்கு போகலாம், இல்லைனா ஒரு வருடம் துன்பத்தை அனுபவித்து உலகத்திலே துன்பத்தை அனுபவித்து மோட்சத்துக்கு போகலாம். ஒரு நாளா ஒரு வருஷமா, எது ஈஸி? ஒரு நாள் தானே. அவரும் அதுதான் எடுத்தார். நான் ஒரு நாள் உத்திரிக்கை ஸ்தலத்தில் இப்போ கழுவிட்டு நான் மோட்சத்துக்கு போயிடுறேன் அப்படின்னார். அப்போது அவரும் இந்த ஆப்ஷன் எடுத்துட்டார். ஆப்ஷன் ஏ, லாக் பண்ணிட்டியா? லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு இறந்துட்டார். இறந்தவருக்கு உத்திரிக்கை ஸ்தலத்தில் தாங்கவே முடியலைங்க, அந்த வலி தாங்க முடியல, தாங்கவே முடியல அந்த மனுஷனுக்கு அந்த வேதனை. அந்த மனுஷன் அந்த பக்கமாக போன வானதூதரை கேட்டார், இன்னும் என்னை வந்து ஒரே ஒரு நாள் தான் இதுக்குள்ளே போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஒரு 20 வருஷம் மாதிரி இருக்குது அப்படின்னார். அப்போ வானதூதர் சொன்னாராம், தம்பி நீ செத்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உன்னுடைய அந்த பாடியினுடைய அந்த 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 ஈர்ப்பு தன்மை, அந்த அந்த தட் தட் அந்த என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் காயலை, அதனால் நீ வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை, நீ இப்போவே 20 வருஷம் அப்படின்ற. அப்போ தான் அந்த மனுஷன் சொன்னார், ஐயோ ஆப்ஷன் பி எடுத்திருந்துருக்கலாமே, ஆப்ஷன் ஏ எடுத்து தப்பு பண்ணிட்டேனே, அப்போது எனக்கு ஆப்ஷன் பி கிடைக்குமா? ஆண்டவர் அவர் கொடுத்து ஆப்ஷன் பி கொடுத்து திரும்ப அந்த உயிர் பிழைச்சி அந்த மனுஷன் வாழ்ந்தார். துன்பப்பட்டு ஒரு வருடங்கள் துன்பப்பட்டு உலகத்தில் துன்பப்பட்டு உத்திரிக்கை ஸ்தலத்தில் வேண்டிய கழுவினது இந்த உலகத்தில் துன்பப்பட்டு இறந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதில் உண்மை இருக்கலாம், கதையாக இருக்கலாம், எதுவுமா இருக்கட்டும். ஆனால் இதில் ஒரு காரியம் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் படும் துன்பங்கள், ஆண்டவர் தந்த பனிஷ்மெண்ட்ஸ், அவங்க நாசமாக போகிறது கிடையாது. ஆண்டவர் தந்த பனிஷ்மெண்ட் அவங்க அழிஞ்சு போகிறது கிடையாது. அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு கொடுத்தார். ஆனால் ஒவ்வொரு அடி கொடுக்கும் பொழுதும் புரிய மாட்டேங்குது. அடி பாருங்கள், மெதுவாக தான் அங்கே மேலே போகுது. ஃபஸ்ட்டு சின்ன அடி தான் கொடுப்பார். இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணுறான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணுது, அம்மா உடனே ஓங்கி அரைஞ்சிட மாட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு சின்ன அடி கொடுப்பாங்க. அதுவும் அடிக்கலாம், அடுத்த அடி கிடைக்கும். அது அடிக்கலாம் தான் செவிலு மேலே விடும் இல்லையா. அடுத்த ஒரு ஸ்டெப், அந்த கிரேடு இருக்குது. அந்த கிரேடு இருந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்து கடைசியில் அவங்கள நாடு கடத்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நாடு கடத்தப்பட்ட அந்த 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 சரித்திரம் நல்லா கவனிங்க. நாடு கடத்தப்பட்ட சரித்திரம். இந்த கானான் தேசம் அப்படின்றது, இந்த கானான் தேசத்தில் இவர்களுக்கு அரசனை கேட்டாங்க. அரசனை கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு அரசனை தந்தார். அந்த அரசனுடைய பெயர், ஃபர்ஸ்ட் அரசனுடைய பெயர், கடவுளுக்கு அடுத்தபடியாக முதல் மனித அரசன் சாவுல். முதல் மனித அரசன், கடவுள் தான் அரசனாக இருந்தார். ஆனால் அந்த அரசனை விட்டு மனித அரசனை கேட்ட பொழுது முதல் அரசனாக வழங்கப்பட்டவர் தான் சாவுல்.
ஓகே, ரெண்டாவது அரசன் தாவீது. மூணாவது அரசன் தாவீதினுடைய பையன் சாலமன். நாலாவது அரசன் சாமுவேலா. நாலாவது அரசன் சாலமனுக்கு அப்புறம் வந்த அரசன், சாலமனுக்கு அப்புறம் வந்த அரசன் ஃபாதர், இது 3 தான் கேட்டீஸில் சொல்லி தந்தாங்க ஃபாதர். யாரு? ரெஹோபாவாம். பங்கு சாமியார் சொல்றார். சரியா? ரெஹோபாவாம் மட்டுமா? இல்லை, அது புரியணும்னா உங்களுடைய பைபிள் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பைபிளோட வரணுங்க. பைபிள் இல்லாமல் தியானத்துக்கு வந்தால் ஒன்றும் புரியாது. பைபிளினுடைய கடைசி பேஜில் பாருங்களேன், கடைசியில் பிற்சேர்க்கை அப்படின்னு இருக்கு பாருங்க. பிற்சேர்க்கை பைபிள் ரெவலேஷனுடைய 22 முடிஞ்சிட்டு பிற்சேர்க்கைகள் விவிலிய வரலாற்றின் கால அட்டவணை. வரலாற்றுக்கு முன்னைய நிகழ்ச்சிகள் விட்டுடுங்க. இஸ்ரேலின் மூதாதையர் விட்டுடுங்கன்னா அப்புறம் போய் வாசிங்க. எகிப்தில் இஸ்ரேலர். ஓகே. கானான் நாட்டை கைப்பற்றி அதில் குடியேறுதல். ஓகே. கானான் நாட்டை கைப்பற்றும் முதல் கட்டத்தில் யோசுவா தலைமை தாங்குதல், இஸ்ரேலர் குலங்கள் கூட்டமைப்பாக விளங்குதல், நீதி தலைவர்கள் தலைமை ஏற்றல். அப்போ கானான்குள்ளே போனபோது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைச்சது ஜட்ஜஸ், நீதி தலைவர்கள். அதுக்கு பிறகு பாருங்களேன், ஒருங்கிணைந்த இஸ்ரேல் அரசு. அதில் தான் சவுல், தாவீது, சாலமோன். சாலமோனுக்கு பிறகு என்ன நடக்குது? இஸ்ரேலின் 2 அரசுகள். இஸ்ரேலின் எத்தனை அரசுகள்? 2 அரசுகள். அப்போ இது 2 கிங்ஸில் இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வாசிச்சிங்கன்னா இது எங்கே இருக்குது? 2 அரசர்களில் இவங்க பிரியறது இருக்குது. 2 அரசர்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. சாலமனுடைய பையன் ரெஹோபாவாம் அரசவைக்கு வரணும். 12 கோத்திரங்கள் சேர்ந்த இந்த கானான் ஊர், 12 கோத்திரங்கள், 12 ட்ரைப்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 12 கோத்திரங்களுக்கு 12 ஜட்ஜஸ். அதுக்கு பிறகு தான் ஒரு ராஜா சாவுல், அதுக்கு பிறகு தாவீது, அதற்கு பிறகு சாலமன். இந்த கானான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. சாலமனுடைய காலத்தில் ஒருத்தன் ஜெரோபாம். இந்த ஜெரோபாவாம் இல்லை ஏரோபாவாம் அப்படின்றனுக்கு ஒரு ஆசை வந்தது, எனக்கும் அரசன் ஆகணும். நிறைய பிரச்சனைகள் அவன் அந்த ஊருக்குள்ளே செஞ்சுட்டு அவன் வெளியே போயிட்டான். வெளியே போனவன் சாலமன் அரசர் இறந்துட்டார்னு கேட்ட பொழுது உள்ளே வந்தான். இப்போ சாலமனுடைய பையன் ரெஹோபாவாம் நிற்கிறான். சாலமனுக்கு எதிராக நின்னவர் எரோபாவமும் நிற்கிறார். இவங்க 2 பேருமே முயற்சி செஞ்ச பொழுது 10 கோத்திரங்கள், நல்லா கவனிங்க, 12 கோத்திரங்களில் 10 கோத்திரங்கள், 12 tribes went under ஜெரோபாவாம். எரோபாவாம் அப்படின்றவர் கூட 10 tribes 10 குலங்கள் போயிட்டாங்க. இவங்களை சொல்ற வார்த்தை தான் நார்தர்ன் கிங்டம். இவங்களை சொல்ற வார்த்தை தான் இஸ்ராயேல். கீழே 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, யூதாவும் பென்யமினும். இந்த 2 கோத்திரங்களில் இருக்கிறவங்க சதர்ன் கிங்டம். இவங்க 2 பேருமே சேர்ந்து யூதா அப்படின்ற பேர் வாங்கினாங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எப்பவுமே பார்ப்பீங்க இஸ்ராயேல் யூதா. இஸ்ராயேல் அப்படின்றது மேலே இருக்கிற 10 கோத்திரங்களும், யூதா அப்படின்றது இந்த கீழே இருக்கிற 2 கோத்திரங்களும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயாம், 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 ஹல்லேலூயாம். இந்த 12 கோத்திரங்கள் என்ன அண்ணன் தம்பிங்க என்ன ஆயிட்டாங்க? பிரிஞ்சிட்டாங்க. அதுவரை ஒரு இனமாக இருந்தவர்கள், ஒரு குலமாக இருந்தவர்கள், ஒரு மக்கள் இனமாக இருந்தவர்கள், ஒரு நாடாக இருந்தவர்கள் பிரிஞ்சு மேலே 10 கீழே 2 மாறின பொழுது மேலே ஒரு அரசன் எரோபாவாம், கீழே ஒரு அரசன் ரெஹோபாவாம். அது அந்த அந்த அட்டவணையில் இருக்கும் பார்த்தீங்களா? ரெகபயாம், ஏரோபாவாம். அதுக்கு கீழே நிறைய அரசர்கள் வந்திருக்கிறாங்க. அபியா, மாசா, யோசபாத், யோராம், அகசியா, அத்தலியா, யோவாசு, அமட்சியா, உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா. இந்த பக்கம் இஸ்ராயேலில் பாருங்க, வடக்கு அரசு நார்தன் கிங்டம், எரோபாவாம், நாதாபு, பாசா, ஏலா, சிம்ரி, ஓம்ரி, ஆக்காபு, அகசியா, யோராம், ஏக்கு. இந்த 2மே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது இறைவாக்கினர்கள் நம்ம காமனா வாசிச்சிடும். இறைவாக்கினர்கள் 2 இடத்துக்குமே இறைவாக்கை உரைக்கவில்லை. ஒரு இறைவாக்கினர் மேலே உரைச்சிருப்பாரு,
எசேக்கியேல் ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இறைவாக்கை உரைத்தார், அதை கேட்காத போது தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். எசேக்கியேல் எந்த நாட்டுக்கு அறிவித்தார்னு உங்களுக்கு தெரியணும். எந்த நாட்டுக்கு அறிவித்தார்? எசேக்கியேல் ஏலியா எங்கே அறிவித்தார்? எலிஷா எங்க அறிவித்தார்? யாருக்கு அறிவித்தார்? மேலே இஸ்ராயலுக்கா, கீழே யூதாவுக்கா? இதனால தான் வரலாறு தெரியணும். Geography and history is another gospel in the Bible. Geography and history is another gospel in the Bible. இவர் அறிவித்த இந்த அரசு அப்படின்றது, இந்த அறிவித்தது யாருக்கு அறிவித்தார்? ஏலியா அறிவித்தது மேலே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா எருசலேம் அப்படின்ற கோயில் இருந்தது கீழே, எருசலேம் கோயில் கீழே. எருசலேம் கோயில் கீழே இருந்ததுனால மேலே இருக்கிறவங்க கீழே வந்தா என்ன ஆகும் அப்படின்னு மேலே இருக்கிற அரசன் என்ன தெரியுமா செஞ்சான்? சரி, நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேளாங்கண்ணி தான் இருக்குது. செப்டம்பர் 8 நம்ம நல்லா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே வேளாங்கண்ணி போயிடுவாங்க. அப்போ தான் நிறைய வாதம் தோணிச்சு, எல்லாரும் அங்கே போனால் அப்போ என்னுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போது செப்டம்பர் 8 கொண்டாடுற இடத்துல நம்ம நிறைய இடத்துல கோயில் வச்சிட்டோம். இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறவங்கனால கம்மியாயிட்டாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இது ஒரு விதமான டெக்னிக் தான். அது அப்படி ஒரு டெக்னிக், இது ஒரு நல்ல டெக்னிக். ஏன்னா எல்லாராலையும் போக முடியாது, எல்லாரும் போனால் அங்கே நம்மளால் இருக்க முடியாது. இப்போவே லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அதனால் செப்டம்பர் 8 எல்லா கோயிலையும் திருவிழாவை கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் இவன் இங்கே செஞ்சது தப்பான ஒரு நோக்கத்தோட. யூதர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு கோயில் தாங்க, எருசலேம் கோயில். they cannot have many temples, they have only one temple. they had only one temple. ஒரே ஒரு கோயில் தான் இருந்தது, அது எருசலேமில் தான் இருந்தது. அப்போ இந்த மேலே இருக்கிற ராஜா சூழ்ச்சி செய்கிறார் பாருங்க. he was very cunning. சூழ்ச்சிமிக்க அரசன். இந்த மக்கள் கீழே போனாங்கன்னா இவங்களுடைய மனசு, ஐயோ நாங்க ரெகோபாம் கூடவே இருந்திருக்கலாமேன்னு தோணுமோ அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற எருசலேம் கோயில் மாதிரியே மேலே ஒரு கோயிலை செஞ்சான். அதாங்க 2 இடத்துல அவன் கோயிலை செஞ்சான். எதை வச்சு தெரியுமா? காளை குட்டிகளை வைத்து செஞ்ச பிறகு சொன்னா, இந்த காளை குட்டிகள் தான் உங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வந்தது, அதனால இது ஆராதிங்கன்னா. அந்த மக்களுக்கு வந்தவர் தாங்க ஏலியா, அந்த மக்களுக்கு வந்தவர் தாங்க எலிஷா, அந்த மக்களுக்காக வந்தவர் தாங்க ஆமோஸ், அந்த மக்களுக்காக வந்தவர் தாங்க மீகா. இவங்கெல்லாம் மேலே மேலே இந்த ராஜ்யத்துக்காக வந்தாங்க. கீழே வந்தவர் யார் தெரியுமா? ஏசாயா. கீழே ஆளுங்களுக்கு வந்தவர், யூதாவுக்காக வந்தவர் ஏசாயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க வாசிச்சாதான் பைபிள் புரியும். கோயில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறாங்களா, கோயில் இல்லாதவங்க கிட்ட பேசுறாங்களா? ஏன் அவங்க அங்கே ஒரு கோயிலை கட்டினாங்க, ஏன் அங்கே அவங்க ஆட்டுக்குட்டி இந்த காளைக்குட்டி ஆராதிச்சாங்க, எனக்கு கீழே வரக்கூடாது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 2 நாடு இவ்வளவு புரிஞ்சுச்சா? இனி இந்த 2 நாட்டில் நம்ம இந்த பக்கம் வரும். ஈஜிப்ட்ல இருந்து கானான் வந்தாச்சு, சிரியா, ஹாரான், இந்த பக்கம் அசீரியா, இந்த பக்கம் பாபிலோன். இந்த அசீரிய மன்னன் இருக்காங்க இல்லையா, அசீரிய மன்னன் நம்ம வலது காது. இந்த அசீரிய மன்னன் யாரை போய் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான்னா, யாரை நாடு கடத்தப்பட்டாங்கன்னா, இந்த மேலே இருந்த 10 பேரை, இந்த மேலே இருந்து 10 பேரை அசீரிய மன்னன் நாடு கடத்தி கொண்டு போனான். கானான் தேசத்தில் மேலே இருந்து 10 கோத்திரங்களை யார் கொண்டு போனாங்க? அசீரிய மன்னன் கொண்டு போனான். அதனால்தான் இந்த அசீரியாவுக்கும் யூதர்களுக்கும் கல்யாணமானவங்களை தான் சமாரியர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க, சமாரியர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஷெக்கேம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஜேக்கப்ஸ் வெல், யாக்கோபினுடைய கிணத்து பக்கத்தில் ஒரு பொண்ணுக்காக காத்திருந்தார், சமாரிய பொண்ணுக்காக காத்திருந்தார். அப்போ இந்த சமாரிய பொண்ணு அப்போ சமாரியா எங்கே இருக்குது? மேலேயா கீழியான்னு கேட்டால் சமாரியா மேலே இருக்குது. இந்த சமாரியர்கள் அசீரியன்ஸ் கூட கனெக்ஷன் வந்தது, சாரி யூதர்கள் அசீரியன் கூட கனெக்ஷன் வந்தது. அவங்களுக்கு பேர் தான் சமாரியர்கள். மிக்சட் மேரேஜ் செஞ்சவங்க. யூதரை கல்யாணம் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. யூதர்கள் அசீரியர்களை திருமணம் செய்தார்கள், அவர்களுடைய பெயர் தான் சமாரியர்கள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மேல் ஜாதி, நாங்கள் கீழ் ஜாதி. நீங்கள் யூதர்களை கல்யாணம் பண்ணவங்க, நாங்கள் யூதர்கள் தெரியாதனமாக அசீரியர்களை கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் கீழ் ஜாதி. அப்போ அசீரியர்கள் மேலே 10 கோத்திரங்களை நாடு கடத்தி கொண்டு போகிறாங்க. அந்த நாடு கடத்தி கொண்டு போனவங்களுடைய அப்புறமா லிஸ்ட்டு காணவே காணும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 கோத்திரங்கள் அப்புறம் வருதுங்க தெரியுமா? ரெவலேஷன், திருவெளிப்பாடல் தான் அவங்க வருவாங்க. அதுக்கு பிறகு இந்த நாடு கடத்தப்பட்டவர்கள் காணாமே போயிடுவாங்க. இனி கீழே, அப்போ கீழே இந்த யூதா இருக்கு இல்லையா, யூதா அண்ட் பென்யமீன், இவங்களை இப்போ நாடு கடத்தினது யாராக இருக்கும்? இவங்களை அசீரியர்கள் கடத்தினாங்கன்னா மேல் நாட்டை, நார்தர்ன் கிங்டத்தை, வடக்கு திசையை அசீரியர்கள் கடத்தினாங்கன்னா
கீழ் நாட்டை சதர்ன் கிங்டம் தெற்கு ராஜ்யத்தை கடத்தினவங்க யாரா இருக்கும்? பாபிலோனியர்கள். பிரைஸ் தி லார்ட். பாபிலோனியர்கள். அல்லேலூயா. இந்த அரசனுடைய பேர் தான் நெபுக்கத்நேசர். நெபுக்கத்நேசர். நம்ம இங்கே அப்புறமா பார்ப்போம்ல, இந்த திருவெளிப்பாடெல்லாம் பார்க்குறோம் 6:6:6. பைபிளுக்கு தொடக்க நூலிலிருந்து ரெவலேஷன் வர கனெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா அது எழுதுனது தூய ஆவியானவர். அதனால தான் ரெவலேஷனில் பாருங்கள் இதனுடைய பதில் அங்கே வரும். நெபுக்கத்நேசர் அப்படின்றவர் கடத்திட்டு போவார். யார்? இந்த பாபிலோனில் கடத்திட்டு போகும். அந்த நாடு கடத்திட்டு இந்த மக்களை கொண்டு போகும்பொழுது அவர் ஒரு ஸ்ட்ரெச்சில் கொண்டு போக மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே நீங்கள் எங்கே வாசிப்பீங்கன்னா 2 அரசர்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும், புலம்பல் ஆகமம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும், எரேமியா வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இந்த 2 கோத்திரங்கள் ஒன்றா இருந்தாங்க, யூதான்னு ஒன்றா இருந்தாங்க. இவங்களுடைய நாடு கடத்தப்படுகிறார்கள். பாபிலோனியர்கள் நாடு கடத்தி போகிறாங்க. எந்த வருடங்களில் கடத்திட்டு போகிறாங்க, எத்தனை விதத்தில் கடத்திட்டு போகிறாங்கன்னா 3 ஸ்டேஜில் கடத்திட்டு போகிறாங்க. இவங்களை இந்த அவங்களுடைய நாட்டுக்கு கடத்திட்டு போகிறது 3 ஸ்டேஜில். நெபுக்கத்நேசருடைய அந்த பாபிலோன் அரசு இந்த மக்களை கொண்டு போகிறது 3 ஸ்டேஜில் கொண்டு போகிறாங்க. எந்தெந்த வருஷங்கள் எல்லாமே இவங்களை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த நாட்டு மக்களை கொண்டு போகிற வருடங்கள் 606 பிசி, கிமு கிறிஸ்துவுக்கு முன் 606 ராஜாங்களையும் ராஜ சேவர்களையும் ஃபஸ்ட்டு நாடு கடத்துவாங்க. ராஜாக்களையும் ராஜ சேவகர்களையும் நாடு கடத்துவாங்க நெபுக்கத்நேசர். இந்த ராஜ சேவகர்களில் நல்லா கவனிக்கணும். இப்போ அடுத்த புக்கு கனெக்ஷன் வருது பாருங்கள். தானியேல் வந்து ராஜ சேவகனாக இருந்தவர். தானியேல் கூட இருந்த அந்த ஷாத்ராக் மெஷாக்னால நீங்கள் பார்க்குறீங்க, அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எல்லாமே ராஜ சேவகர்களாக ஒரு அரசரை வழிபட்டு கொண்டிருந்த மக்கள் நெபுக்கத்நேசரால் நாடு கடத்தப்படுகிறார்கள் 606 பிசியில். அப்போ தானியேல் புக்கினுடைய கனெக்ஷன் வருது. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பாருங்களேன், அங்கே போகும்பொழுது அந்த அரசன், எந்த அரசன்? நெபுக்கத்நேர் அரசன் வந்து இவங்களுக்கு கறி கொடு, மீன் கொடு, மீட்டு கொடு, எல்லாமே கொடு, நல்லா அவங்களுடைய உடம்பு நல்லா தேத்திக்கணும், அப்புறம் தான் எனக்காக வேலை செய்ய முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், சின்ன பசங்க 10 வயசு 12 வயசு 15 வயசு இவ்வளோதான் இருக்கும் அதுங்களுக்கு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் நீ கொடுக்குற வைனை நாங்கள் குடிக்க மாட்டோம், நீ குடிக்கிற இறைச்சியை நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு காய்கறி போதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குற வரை இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் காய்கறி சாப்பிட்டோம், இவங்க நல்லா இருப்பாங்க, நல்ல தெம்பாக தான் இருப்பாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அரசன் கொடுத்த வைன் அவங்க குடிக்கலை. கண்டதையும் தின்னக்கூடாதுங்க. உலகம் நிறைய விஷயம் உங்களுக்கு தரும். இதை குடி, பாடி பில்ட் ஆகும். அதை சாப்பிடு, இது என்ன வரும்? 6 பேக் வரும், 8 பேக் வரும். அந்த எனர்ஜி ட்ரிங்கை குடி, இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடி. எனக்கு கிட்னி ஸ்டோனுன்ற அப்படின்னு என்னுடைய பழக்கமாக இருந்துச்சு. நான் 2011 ஃபாதர் ஆன போது என்னோட தொத்திக்கிட்ட ஒரு நோய் தான் கிட்னி ஸ்டோன். எல்லா வருஷமும் எனக்கு வரும் கிட்னி ஸ்டோன், எல்லா வருஷமும். 2011 2021 வரை எனக்கு வந்தது. 21 ஆண்டவர் கொடுத்த ஹீலிங் இதுவரை எனக்கு இதுவரை வரல. இப்போ 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது, இதுவரை கிட்னி ஸ்டோன் வரல. இல்லைனா எல்லா வருஷமும் வரும், எல்லா வருஷமும் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு 2011 ஃபஸ்ட் டைம் வந்தபோது சொன்னார். நானும் ஒரு தியான மையத்தில் தான் இருந்தேன் அன்றைக்கி பெங்களூரில். அப்போ அவர் என்னை பார்த்தப்போ சொன்னார், ஃபாதர் சாதாரணமாக சொல்லுவாங்க ஃபாதர், ஆனால் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் ஃபாதர் அப்படின்னார். என்ன பிரதர் அப்படின்னேன். ஃபாதர் பீர் குடித்தா கிட்னி ஸ்டோன் வெளியே வந்துடும் சொல்லுவாங்க ஃபாதர் அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் ஒரு தியானம் கொடுக்குறவர், உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது ஃபாதர், இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபாதர் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்களேன், உலகம் சொல்லும் நீ பீர் குடித்தா உனக்கு கிட்னி ஸ்டோன் வெளியே வரும். ஏன்? அது யூரின் அதிகமாக போகிறதுனால. ஆனால் நான் பீர் குடிக்கலைங்க, 2 இளநீர் தான் குடித்தேன், அது ஃபுல்லாக குடித்தேன். அப்போது யூரினரி பிளாடர் ஃபுல்லாகிடுச்சு. அப்படி தான் எனக்கு ஒரு தடவை அது கல் தானாக வந்துச்சு. அதை ஸ்கேன் பண்ணுற இடத்துல நான் நிற்கிறேன், ஸ்கேனுக்கு ஜஸ்ட்டு முன்னால் நான் நிற்கிறேன். அடுத்தது என்னை தான் கொண்டு போகிறாங்க. அப்போ யூரின் பிளாடர்னாலும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கணும்னு சொன்னபோது நான் 2 இளநீர் தான் குடித்தேன், நல்லா ஃபுல்லாக குடிச்சு. யூரின் பிளாடர் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னால் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து பயங்கரமாக யூரின் போகணும்னு தோணுச்சு. நான் போயிட்டேன். அதுக்கு பிறகு திரும்பவும் நல்லா தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கல் இல்லை அதில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஒரு முறை எனக்கு ஹீலிங் கிடச்சிது. நம்ம நுங்கம்பாக்கம் சென்ட் ட்ரீசா சர்ச்சில் வச்சுதான் ரொம்ப வலியோடு துடிச்சிட்டு தான் போயிட்டேன். நான் துடிச்சிட்டு போன பொழுது ஃபாதர் சார்ல்ஸ் ஃபாதர் தான் இன்றைக்கி இருந்தார் அங்கே. ஃபாதர் சொன்னார், ஏன்னா நான் அந்த டேட் எடுத்துட்டேன். சரி, இன்றைக்கி இப்போ உங்கள் ஃபாதர்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி அன்றைக்கி ஃபாதர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அன்றைக்கி நான் அந்த திருப்பலிக்கு வருவேன், அன்றைக்கி நான் வந்து ஆராதனை நடத்தி தரேன் ஃபாதர் அப்படின்ட்டேன். ஆனால் 4 நாள் அங்கே இளவூரில் தியானம் நடந்துக்கிட்டு இருக்குது, உள்ளிருப்பு தியானம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு குரூப் நிற்குது. அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, பெரியவங்களும் இருந்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு இந்த கிட்னி ஸ்டோனுடைய வலி வந்துடுச்சு. 3ஆவது நாள் வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இப்போ யூரின் அது வலி வரும்போது அங்கே ஆரம்பாக்கத்தில் சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பெயின் கில்லர் எடுத்துப்பேன் நான். ஏன்னா தியானம் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு சிகிச்சைக்கு போக முடியாது. பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேன். பெயின் கில்லர் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்தேன். இன்ஜெக்ஷன் எடுத்த போது என்னுடைய பெயின் எல்லாம் சப்சைட் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு வலி வருது. 6 மணிக்கு போனேன், இன்ஜெக்ஷன் எடுத்தேன், வலி சப்சைட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியும் வலி தான் போயிருக்கு, கல் அங்கே தான் இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்த பொழுது அன்னைக்கு தியானத்தினுடைய கடைசி நாளாக, அதனால் நல்லா கைத்தட்டி ஆடி பாடி துதித்த போது 24 மணி நேரம் இருக்க வேண்டிய பெயின் கில்லரோட எஃபெக்ட் 12 மணி நேரத்தில் காலியாகி போயிடுச்சு. ஏன்னா அப்படி குதிச்சேன் நான், அப்படி கைத்தட்டினேன் நான், அப்படி பாட்டு பாடுறதுனால எஃபெக்ட் போய் எனக்கு செம்ம வலி ஆரம்பிச்சிச்சு. நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இங்கே இருக்கிறார் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணவர். இங்கேருந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இங்கே வந்துடுங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் வண்டியாக வரேன் அப்படின்னார். அப்போ அவர் வண்டி எடுக்கிறதுக்கு வந்தார். நாங்கள் நுங்கம்பாக்கம் போனோம். சென்ட் ட்ரீசாஸில் போய் நான் ஃபாதர்கிட்ட எப்படியாவது ஃபாதர் நான் கிளம்புறேன் ஃபாதர்னு சொல்லத்துக்கு தான் போனேன். ஃபாதர் என்ன தெரியுமா சொன்னார், ஃபாதர் நான் பூசை வச்சுக்கிறேன், நீங்கள் 10 நிமிஷம் பிரசங்கம் வச்சுட்டு போயிடுங்க ஃபாதர் அப்படின்னார். ஏன்னா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஃபாதர். சரி என்ன பண்ணுறது, ஃபாதர் இவ்வளோ சொல்லி வச்சுருக்காருன்னு சொல்லி ஃபாதர் பூசை வச்சுக்கிட்டா நான் ஃபுல் டைம் பூசையில் உட்காந்தேன். பிரசங்கம் டைமில் அந்த 10 நிமிஷம் அப்படின்றது நம்ம தான் நிறுத்த மாட்டோமே, அரை மணி நேரத்துக்கு போயிடுச்சது. அரை மணி நேரத்துக்கு போயிட்டு நான் சார்ல்ஸ் ஃபாதர் கிட்ட சொல்கிறேன், ஃபாதர் நீங்கள் பூசை கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் ஃபாதர், தோ இசபெல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன் ஃபாதர். ஃபாதர் சொன்னார், நான் தோ பூசை இப்போ முடிச்சிடுவேன், நீங்கள் 10 நிமிஷம் ஆராதனை முடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்ட்டார். இவர் விட மாட்டார், எனக்கு உரைச்சி போச்சு. அமைதி அங்கேயே உட்காந்துட்டேன், வேறு வழி இல்லை. பூசை முடிஞ்சு நற்கரணை ஆராதனை, ஃபாதர் 10 நிமிஷம் முடிங்கன்னாரு. நானும் 10 நிமிஷம் தான் அங்கே ஆசைப்பட்டேன். ஆனால் அது 1 மணி நேரம் கிட்ட போச்சு அந்த ஆராதனையெல்லாம் முடிஞ்சு. நான் ஃபஸ்ட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இசபெல் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே போய் அட்மிட் ஆகணும்னு இருந்த பொழுது யூரின் பாஸ் பண்ணும்பொழுதே என் கல் போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த பீரும் குடிக்கலை, எந்த தண்ணியும் குடிக்கலை, எந்த இளநீரும் குடிக்கலை. இயேசுவில் பார்ந்தவர்களே, இந்த தானியேல் ஒத்துக்கலை, தானியேலுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கலை. நீ குடிக்கிற எனக்கு வைன் வேண்டாம், உலகம் நிறைய சாப்பாடுகளை சொல்லுங்கள், உலகம் நிறைய வழிகளை சொல்லும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உலகம் வழியே சொல்லும். அந்த மந்திரவாதி கிட்ட போங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போங்க, கயிறை கட்டுங்க, கையில் கட்டுங்க, இடுப்பில் கட்டுங்க, அது நிறைய சொல்லுவாங்க. உலகம் நிறைய சொல்லுவாங்க. நல்ல நேரம் பார்த்து நீங்கள் செய்யலன்னுவாங்க, உங்கள் குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கல அப்படின்வாங்க, நிறைய உலகம் சொல்லும். ஆனால் தானியேலும் அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸும் பாருங்களேன், they were worshipping one God and they were taken into exile to Babylon. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய ஒரு கடவுள் மீதுள்ள நம்பிக்கை விடல். அந்த பசங்க ஒரு கடவுள் மீதுள்ள நம்பிக்கை. அப்படி நாடு அது ஃபஸ்ட்டு செக்ஷனில் போனவங்க 606 பிசியில். அடுத்தது 10 வருஷத்துக்கு பிறகு 597 அடுத்த செக்ஷன் போனாங்க. அவங்க தான் ட்ரேடர்ஸ், வியாபாரிகள். 10 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு 597 பிசி வந்து தலைக்கீழ வரும் இல்லையா. ஸோ 606 597 587 அடுத்த செக்ஷன் போகிறாங்க, 3வது செக்ஷன். இப்படி 3 செக்ஷனாக தான் அவங்க எங்கே போகிறாங்க, பாபிலோனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, பாபிலோனில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நிறைய தவறான ஆராதனைகள், நிறைய தவறான கலாச்சாரங்கள் கற்றுக்கிட்டாங்க. யார்? இந்த யூத மக்கள். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் உண்மையாகவே இருந்தாங்க. ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். இவர்களுடைய விடுதலை பயணத்திற்கு பிறகு, இவர்களுடைய இந்த வேதனையிலே, அதாவது பாபிலோனிலே சென்ற பொழுது, இப்போ நீங்கள் கவனிங்க, இதற்கு பிறகு எழுதப்பட்டது தாங்க, இதற்கு பிறகு எழுதப்பட்டது தான் தொடக்க நூல். தொடக்க நூலுக்கு பிறகு எழுதப்பட்டது அல்ல விடுதலை பயணம். விடுதலை பயணத்தினுடைய வாழ்க்கை, கானான் தேசத்திலே அவர்கள் வாழ்ந்த அந்த நல்ல வாழ்க்கை, அந்த நல்ல வாழ்க்கையை இழந்த யூதர்கள் பாபிலோனுக்கு போன பொழுது அந்த வேதனையிலிருந்து எழுதினாங்க தொடக்க நூல். அந்த தொடக்க நூலுடைய 1 to 11 அதிகாரம் பொய் அல்ல, அது வெறும் ஒரு கற்பனை கதை அல்ல. தொடக்க நூல் 1 to 11 அதிகாரங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமா, ரத்தன சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் மண்ணிலிருந்து எங்களை மனிதனை உருவாக்கினீர்,
மண்ணிலிருந்து என்றால் 40 வருடங்கள் நாங்கள் மண்ணிலே சென்றோம். அந்த மண்ணிலிருந்து இஸ்ராயேல் என்ற ஒரு மனிதனை நீ உருவாக்கினீர். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினீர். அந்த மனிதனை, இஸ்ராயேல் என்ற மனிதனை ஏதேன் தோட்டம், பாலும் தேனும் ஒழுகும் ஏதேன் தோட்டம். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த 2வது அதிகாரம், ஜெனசிஸ் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல 2 நதிகளை, 4 நதிகள் இருக்கு. அதுல 2 நதிகள் இருக்கு. ஒன்னு யூப்ரட்டிஸ், இன்னொன்னு டைக்ரிஸ். இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் நதிகள். இந்த நதிகள் எங்க தெரியுமா ஒழுகுது? நான் சொன்னேனே, இங்க பாருங்க, எகிப்து, கானான், சிரியா, ஹாரான், அசீரியா, பாபிலோன். இதுக்கு சுத்தி, இதுக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்த பேர் தான் மெசபட்டோமியா. மெசபட்டோமியா, மெசபட்டோமியா என்றால் 2 நதிகளுக்கு நடுவில் இருக்கிற ஊர். the land between 2 rivers. which are these 2 rivers? historical rivers. வரலாற்றில் இருக்கிற நதிகள். அந்த நதிகள் தெரியுமா? யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். சும்மா மேப் எடுத்து பாருங்க. இதெல்லாமே உண்மைகள். பைபிள்ல எழுதப்பட்டது கதைகள் அல்ல. அப்ப ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒழுகிய 4 நதிகள். அந்த 4 நதிகள், 2 நதி யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். இது எங்க இருக்கு தெரியுமா? மெசபட்டோமியா. அந்த ஊருக்கு தண்ணி கொடுத்துட்டு இருந்த இடம், அந்த ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த இடம். இவ்வளவு நல்லா இருந்தோமே ஆண்டவரே, இவ்வளவு நல்லா இருந்தோமே கானான் தேசத்துல, பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்துல. with all the abundance we were there, but we sinned against you. வீடை இழந்தோம், மானத்தை இழந்தோம், கற்பை இழந்தோம், நன்மை இழந்தோம், வேலையை இழந்தோம், திருமணம் நடக்கல, குழந்தை பிறக்கல, பிறந்த குழந்தை மதிக்கல, காதலிச்சு போயிருக்குது, இங்க போகுது அங்க போகுது. ஆண்டவரே, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? வாழ்க்கையில தவறுகள் செய்து இன்னைக்கு நாட்டை இழந்து பாபிலோனியாவில் அடிமையா இருந்த பொழுது எழுதப்பட்டது தொடக்க நூலுடைய 1-11 அதிகாரம். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்த பிறகு ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளை 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளை, ஒரு கட்டளை அவங்க சுருக்கி போட்டதாங்க. 2வது அதிகாரம் 17வது வசனம், 16வது வசனம், ஜெனசிஸ் தொடக்க நூல் 2:16-17. எந்த மரத்திலிருந்து வேணாலும் உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை மட்டும் அறியும் மரத்திலிருந்து உண்ணாதே என்ற கட்டளை. அந்த கட்டளை தாங்க அப்பாவையும் பிள்ளைகளையும் ஒற்றுமையா வச்சிருந்தது. கட்டளையை கீழ்ப்படிந்த வரை அவர்கள் கானான் தேசத்தில் நிம்மதியா வாழ்ந்தாங்க. கட்டளை கீழ்ப்படிந்த வரை கொடுக்கப்பட்ட வீட்டில் நிம்மதியா வாழ்ந்தாங்க. கட்டளை கீழ்ப்படிந்தது வரை இருந்த வேலையில நீங்க நல்லா இருந்தீங்க. கட்டளை கீழ்ப்படிந்தது வரை உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. கட்டளை கீழ்ப்படிந்தது வரை உங்களுடைய குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு. கட்டளையில் இருந்து வெளியே போன போது, அதான் பாருங்க, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தாங்க. so you should have a retrospective reading of the Genesis from Exodus. விடுதலை பயணம் அதற்கு பிறகு நடந்தது, பாபிலோனியாவுக்கு நடந்தது. இதிலிருந்து வாசிக்க வேண்டும் தொடக்க நூலை. அந்த கட்டளை கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கானான் தேசத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த வெளியேற்றப்பட்டதனுடைய வேதனையிலிருந்து எழுதப்பட்டது தொடக்க நூல் 1-11. இந்த நேபுகாத்நேசர் எதுக்கு தெரியுமா அவங்களை எல்லாம் கொண்டு போனாங்க? உட்கார வச்சு சாப்பாட்டு போட்டு ஜெயிலில் வைக்கிறதுக்காக கொண்டு போகல. நீங்க பாபிலோனியா அப்படின்ற ஒரு நாடை பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. பாபிலோனியா நாட்டில் தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், அதனுடைய வால், அதனுடைய அழகான மதில், சுற்று மதில், இதனுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் கொண்டு போனாங்க அடிமையா. யாரு? கடவுளுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அடிமை வேலை செய்ய வச்சாங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆபீஸ்ல சில இடம் நீங்க அடிமை வேலை செய்றீங்க. இருக்கக்கூடாத இடத்துல நீங்க இருக்கும்போது அடிமையா மாறுறீங்க. செய்யக்கூடாது செய்யும் பொழுது பாருங்க, காயேன் செய்யக்கூடாது செஞ்ச போது என்ன ஆனா பாருங்க. ஊதாரி பையன் செய்யக்கூடாது செஞ்ச போது எங்க போய் நின்னான்னு பாருங்க. சில விஷயங்களை நீங்க பேசக்கூடாது, சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது, சில விஷயங்களை நீங்க யோசிக்க கூடாது. கடவுளின் பிள்ளையே செய்யக்கூடாது. நாள் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, கிழமை பார்க்க கூடாது, ஜாதகம் பார்க்க கூடாது, ஜோசியம் பார்க்க கூடாது. பாரு, போய் நிக்க கூடாத இடத்துல போய் நிப்ப. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கிறீங்க நினைக்கிறீங்களா? பைபிள்ல blessing is not given to one person. பைபிள்ல blessing அப்படினா it is not given to one family. பைபிள்ல blessing என்றால் தலைமுறை 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 தலைமுறைக்கு கொடுக்கப்படுவது blessing. சக்கேவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா?
சக்கேயு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமில் இருந்து வந்த ஆசீர்வாதம். இதுதாங்க பைபிள் ஆசீர்வாதம். நீங்க நல்லா இருந்தா கிடையாது ஆசீர்வாதம். நீங்க லஞ்சம் வாங்கி நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்ல வீடை கட்டினீங்க, நல்ல பசங்களை படிக்க வச்சீங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பையன் நல்லா இருக்கிறானா, அடுத்த தலைமுறை நல்லா இருக்குமா, அதுதான் ஆசீர்வாதம் பைபிள்ல. இன்னைக்கு நல்ல வீடு இருக்கு, இன்னைக்கு நல்ல கார் இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு உங்களுடைய சுற்றுப்புறம் நல்லா இருந்ததுன்னா அது பிளெஸிங் கிடையாது. அடுத்த தலைமுறையை பாருங்க, உங்களுடைய பேர பசங்களை பாருங்க, அதுங்களுடைய பசங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுதான் பிளெஸிங் பைபிள்ல. சக்கேயுவை பார்த்த போது எங்கிருந்து இழுத்து கொண்டு வர்றாங்க? தொடக்க நூல் 12 வசனத்திலிருந்து இழுத்து கொண்டு வர்றாரு லூக்கா நற்செய்திக்கு ஆண்டவர். இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா? அப்ப ஆபிரகாம் யாரு? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஒரு தொடக்க நூல் 12:2 என்ன? நீ ஒரு ஆசீர்வாதமாக மாறுவாய். எங்க நிக்குது பாருங்க, சக்கேயுல வந்து நிக்குது. இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா? இதுதாங்க பைபிள் ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க நல்ல நேரம் பார்த்து நல்லா இருக்கிறீங்கன்றதுனால நீங்க நல்ல பிளெஸிங் ஆனவங்க கிடையாது, பிளெஸிங் வாங்கினவங்க கிடையாது. நல்ல நேரம் பார்த்தேன், நல்ல நாள் பார்த்தேன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன். அமாவாசை பார்த்தேன், பௌர்ணமி பார்த்தேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். ஜாதகம் பார்த்தேன், ஜோசியம் பார்த்தேன், நல்லா தானே இருக்கிறேன். அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. பாவம் செஞ்சுட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க. பிசாசு வச்சு கொள்ளும், பிசாசு வச்சு கொள்ளும். ஏன்னா இன்னைக்கே உங்களை அடித்தா நீங்கள் திருந்திடுவீங்க. நீங்கள் திருந்தினா உங்கள் தலைமுறை நல்லாவும். நீங்கள் திருந்தக்கூடாது. நீங்கள் திருந்தினா தான் உங்களுடைய தலைமுறை அழிஞ்சு போகும். 3 இடத்துல கொண்டு 3 ஸ்டேஜாக போகிறாங்க அவங்க. 3 ஸ்டேஜில் போனவங்க அந்த ஊரில் வாழ்கிறாங்க. அந்த ஊரில் வாழ்ந்து நெபுக்கத்நேசர் வழியாக நிறைய வேதனைகளை அனுபவிச்சு, இன்னும் நல்லா கவனிங்க, இந்த பாபிலோனியா அப்படின்ற இந்த நகரம், அடுத்தது பாரசீகர்கள் வந்து இவங்களை கைப்பற்றுகிறார்கள். பாபிலோனியாவில் இப்போ யார் இருக்கிறாங்க? அந்த நாட்டு மக்களும் இருக்கிறாங்க, இஸ்ராயேல் மக்களும் இருக்கிறாங்க, நாடு கடத்தப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இங்கே பெர்ஷியன்ஸ் உள்ள வராங்க. பெர்ஷியன்ஸ் வந்து பாபிலோனிய நெபுக்கத்நேசர் அரசரை கொன்று விடுகிறான். ஏன்னா இந்த நெபுக்கத்நேசர் அரசன் இந்த 3வது ஆளுங்களையும் கொண்டு போன பிறகு 587 கொண்டு போன பிறகு அப்போ தாங்க இந்த கோயிலே எரிச்சு அழிச்சு நாசம் பண்ணிடுறான். ஜெருசலேம் சாலமன் கட்டின கோயில் அழிஞ்சு போச்சு. சாலமன் கட்டின முதல் கோயில் நெபுக்கத்நேசர் அப்படின்ற அரசன் கெடுத்து நாசம் பண்ணிட்டான். அந்த ஊர்லேருந்து மக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டான். அந்த இடமே இப்போ தரிசு நிலமாக மாறி போச்சு, டெசர்ட் ஆயிடுச்சு. எது? கானான் தேசம். பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்தை அழிச்சிட்டு போயிட்டான் நெபுக்கத்நேசர். போனவன் இந்த நாட்டு மக்களெல்லாம் அங்கே வச்சிருக்கிறான். அந்த நாட்டிலிருந்து பாபிலோன் அப்படின்ற நாட்டை நெபுக்கத்நேசர் ஆண்டு கொண்டிருந்த பொழுது பெர்ஷியன் கிங் சைரஸ் இஸ் என்டரிங். அவர் வந்து நெபுக்கத்நேசரை கொன்று அந்த நாட்டை கைப்பற்றுகிறார். ஏது? பாபிலோனியா இஸ் அண்டர் பெர்ஷியன்ஸ் நோ. இந்த பெர்ஷியன் ராஜா சைரஸ் உள்ள வந்தோடனே அவருக்கு இந்த மக்களை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. பாருங்களேன், ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு நன்மையை கொண்டு வர்றார், பாவமாக இருந்துச்சு. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாரு? நீங்கள் உங்களை ஊருக்கே திரும்பி போங்கன்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜில் இவங்க உள்ள வரும். வெளியிலேருந்து உள்ளே வருவாங்க. 4 ஸ்டேஜில் இந்த மக்கள் எங்கிருந்து? பாபிலோனிலிருந்து கானானுக்கு திரும்ப வராங்க. இதுதான் 2வது விடுதலை பயணம். பாபிலோனிலிருந்து கானானுக்கு உள்ள வராங்க. அதுதான் எஸ்ரா நெகேமியா அப்படின்ற இந்த 2 புக்குலையும் இருக்கும். எஸ்ரா நெகேமியான்ற புக்கில் இருக்கிறது இவங்க எப்படி திரும்பி வராங்க அப்படின்றது தான். இங்கேருந்து நெபுக்கத்நேசர் நிறைய திருடிட்டு போயிடுவான். எல்லாம் கோயிலை அடித்து கொள்ளையிடும்பொழுது அதில் நிறைய பொற்சிலை நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் யார் எடுத்துகிட்டு போயிடுவார்? நெபுக்கத்நேசர் பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? சைரஸ், நீங்கள் போகிறீங்களா ஊருக்கு? தயவு செய்து போங்க, கோயிலை கட்டுங்க, நான் கட்டித்தரேன், நீங்கள் கொண்டு போங்க, உங்களுடைய இந்த பொருளெல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்லி திரும்ப வரும்போது அவங்க 4 ஸ்டேஜில் வராங்க. அதில் ஒன்று இந்த ஸ்டேஜில் வர்றது 1வது அதிகாரம் எஸ்ராவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்துங்க. எஸ்ரா 1வது அதிகாரம் 8வது வசனம். எஸ்ரா, தேடுறீங்களா? தேடுங்க. பெர்சிய மன்னரான சைரஸு தம் பொருளாளரான
மித்ரதாத்து மூலம் அவற்றை எடுத்து வந்தார். அவர் அவற்றை யூதாவின் தலைவரான சேத்பட்சரிடம் எண்ணி கொடுத்தார். அப்போ முதல் ஆள் யார் வழியாக வராங்க? சேத்பட்சர் அப்படின்றவர் தான் முதல்ல வரார். எந்த வருஷம் வராங்க? 537 வராங்க. 537 தான் ஃபஸ்ட்டு குரூப்பு உள்ளே வருது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 537 ஃபஸ்ட்டு குரூப்பு பாபிலோனிலிருந்து கானாவுக்கு வருது. ரெண்டாவது குரூப்பு 520 வராங்க. அது யாருடைய தலைமையில் வராங்க? யாருடைய தலைமையில் வராங்க? யாராக இருக்கலாம்? யாராக இருக்கலாம்? என்னமோ ரைட்டாக சொன்னீங்க, நாங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, யாருடைய தலைமையில் வராங்க? அவர் தான் வந்து ரெண்டாவது கோயிலை கட்டுறாரு. அப்போ அவர் யார்? ஜெருபாபேல். ஜெருபாபேலினுடைய தலைமையில் தான் ரெண்டாவது குரூப் வருது. மூணாவது குரூப் வந்து 458 வராங்க. யாருடைய தலைமையில் வராங்க? எஸ்ராவனுடைய தலைமையில் வராங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இங்கே தான் இருக்கீங்களா? எஸ். ஜியாகிரஃபி, ஹிஸ்டரி. ஓகே, ஜியாகிரஃபி முடிஞ்சிச்சு, ஹிஸ்டரியில் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அவருடைய யூத தலைவர் வழியாக வராங்க. செகண்டு எஸ்ரா வழியாக வராங்க. செகண்டு ஜெருபாபேல் வழியாக வராங்க. தேர்டு எஸ்ரா வழியாக வராங்க. ஃபோர்த்து குரூப்பு நெகேமியா வழியாக வராங்க. ஃபஸ்ட்டு குரூப்பு 537 வராங்க. செகண்ட் குரூப்பு 520 வராங்க. தேர்ட் குரூப்பு 458 வராங்க. ஃபோர்த்து குரூப்பு 444 வராங்க. அப்போ 537 ஆரம்பிக்கிறது, 444 முடியுது. இனி அடுத்தது பாருங்களேன், இவங்க எல்லாரும் வந்தாங்களா? எல்லாரும் போனாங்க. எல்லாரும் வந்தாங்களானா எல்லாரும் வரலை. ஏன் தெரியுமா? சிலவங்கெல்லாம் இப்போ யூகேலையும் ஆஸ்திரேலியாவிலையும் யூஎஸ்லேயும் போய் செட்டில் ஆகிற மாதிரி போய் செட்டில் ஆயிட்டாங்க. பாபிலோனியாவே நல்லா இருக்குது. பாபிலோன் நல்லா இருக்குது. நல்ல சில உயர்ந்த பதவிகளில் வந்துட்டாங்க. நல்ல காசை பார்த்துட்டாங்க. அதனால் வீட்டுக்கு வரணுன்ற ஆசை இல்லை, கோயிலுக்கு வரணுன்ற ஆசையே இல்லை. கோயிலுக்கு வரணுன்ற ஆசை இல்லை, வீட்டுக்கு திரும்ப வரணுன்ற ஆசையில் நிம்மதியாக நாங்கள் அடிமையாகவே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்படி நிறைய அதனால் ஃபஸ்ட்டு குரூப் இந்த ஜெருபாபேல் கூட வந்தவங்க, எஸ்ரா கூட வந்தவங்க, நெகேமியா கூட வந்தவங்க மேக்ஸிமம் பார்த்தா ஒரு குரூப்பு. எஸ்ரா கூட வரவங்க இல்லை, இந்த ஜெருபாபேல் கூட வரவங்க 50,000, நியர் அபவுட் 50,000 மக்கள். 49,000 சேஞ்ச். கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 50,000 பீப்புள். செகண்ட் இந்த நெகேமியா கூட எத்தனை பேர் தெரியுமா வந்தாங்க? 1800 பேர் தான் வந்தாங்க. வெறும் 1800 பேர். எஸ்ரா கூட. இந்த நெகேமியா கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னு அது நம்பர் போடவே இல்லை. அதில் எத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரியல. அப்போ ஜெருபாபேல் கூட 50,000 பேர் வந்தாங்க. எஸ்ரா கூட 1800 பேர் வந்தாங்க. நெகேமியா கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னு கூட தெரியல. நிம்மதியாக நாங்கள் பாவத்திலே இருந்துக்கிறோம், அடிமையாகவே இருந்திருக்கிறோம், வேறு நாட்டிலே இருந்திருக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கு வேண்டான்ட்டாங்க. வேண்டாம், நாங்கள் வந்து பார்த்துட்டு போய்க்கிறோம் கோயிலை. இஸ்வலன் பார்ந்தவர்களே, நீங்கள் கோயிலோடு கட்டப்பட வேண்டும், ஒரு ஆலயத்தோடு கட்டப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். ஏன் நம்ம இந்த திருச்சபையில் இவ்வளோ அழகான ஒரு இந்த பாருங்களேன், இங்கே ஒரு கோயில் இருக்குது, இதை சுற்றி கொஞ்சம் மக்கள் இருக்கிறீங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு சுற்றி கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கோயிலுக்கு வரீங்களோ, திருப்பலிக்கு வரீங்களோ, இந்த பலிப்பீடத்துக்கிட்ட வரீங்களோ, நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ ஜெபிச்சுட்டு போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த பலிப்பீடத்தோடு இணைச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் ஃபாதரோடு இணைச்சிட்டு போகலை, நீங்கள் பலிப்பீடத்தோடு இணைச்சிட்டு போகிறீங்க. டெய்லியும் திருப்பலிக்கு வரீங்களா? பலிப்பீடத்தோடு இணைச்சிட்டு போகிறீங்க. ஒரு நாள் உங்களால் திருப்பலிக்கு வர முடியலையா? உங்கள் ஆண்டவர் உங்களை தேடி வீட்டுக்கு வருவார். ஏன் தெரியுமா? நீங்கள் பலிப்பீடத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் செத்து போயிட்டீங்களா? அப்பொழுதும் உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய தேவைகள் இந்த பலிப்பீடத்திலிருந்து ஜெபிக்கப்படும். இந்த பலிப்பீடத்தில் ஜெபிக்கப்படும். அதனால் ஒரு கோயிலோடு நீங்கள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும், ஒரு ஆலயத்தோடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும், அந்த ஆலயத்தினுடைய பலிப்பீடத்தோடு நீங்கள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இந்த மக்கள் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கோயிலும் வேண்டாம், எங்களுக்கு பலிப்பீடம் வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், போதும் எங்களுக்கு இங்கே பண வசதி இருக்குது, நல்லா சுகமாக இருக்கிறோம், கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம், எங்களுக்கு ஆலயம் வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறதாங்க ஆலயம். இன்றைக்கி நிறைய கேத்தலிக்ஸ் அப்படி தான் வராங்க. குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க,
ஈஸ்டருக்கெல்லாம் வர மாட்டாங்க அவங்க. நியூ இயருக்கு வருவாங்க, வெளியே நின்று பலூன் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்மஸ்க்கும் வருவாங்க, ஆண்டவர் முத்தி செய்யணும் இல்லையா, அதனால் போஸ் எல்லாம் முடிச்சுட்டு முத்தி செஞ்சுட்டு ஒரு 10 ரூபா போட்டு போயிடுவாங்க. இப்படி வருஷத்தில் 3 தடவை வருவாங்க. ஒன்று கிறிஸ்மஸ்ஸு, இன்னொன்று நியூ இயரு, இன்னொன்று குட் ஃப்ரைடே. டைம் இருந்தால் ஈஸ்டருக்கு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலவங்க வருஷத்தில் பாவசங்கீதம் வர்றது இப்படி தாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. ஏன்னா திருச்சபை கட்டளை இருக்குது. என்ன கட்டளை? வருடத்திற்கு ஒரு முறையாவது. நல்ல ஒரு முறையாவதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே, ஒரு முறையேன்னு சொல்லலை, ஒரு முறையாவது. அது ஒரு கட்டளையாக கொடுக்குறாங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய ஆலயத்தோடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். இந்த 3 குரூப்பில் வராங்க இல்லையா, நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். இந்த 3 குரூப்பில் வரவங்க 3 விஷயங்கள் செய்கிறாங்க. 3 விஷயங்கள் செய்கிறாங்க. எங்கே? ஜெருசலேமில் வந்த பிறகு. ஃபஸ்ட்டு வந்த குரூப்பு, செகண்ட் வந்த குரூப்பு, தேர்ட் வந்த குரூப்பு. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க செய்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கோயிலை கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வீடை கட்டிக்கலைங்க, ஃபஸ்ட்டு அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்க பார்க்கல, ஃபஸ்ட்டு வந்து கோயிலை கட்டுறாங்க. செகண்ட் வந்த குரூப் என்ன தெரியுமா? எஸ்ரா கூட வந்த, ஜெருபாபேல் கூட வந்தவங்க கோயிலை கட்டுறாங்க. செகண்ட் அந்த எஸ்ரா கூட வந்தவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க? அவங்க வந்து ரிலீஜியஸ், இந்த ஆன்மீகமான விஷயத்துக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வரது அப்புறம் தான், எவ்வளோ 90 வருஷத்துக்கு பிறகு தான் வர்றாங்க. இருந்தாலும் அவங்க வரும்பொழுது அந்த வருஷங்களில் they give importance to religious studies, they give importance to Torah studies. இப்போ அழகாக சில பங்குகள் இருந்தால் கோயிலை இடித்து கட்டுவாங்க. இடித்து கட்டும்போது கண்டிப்பாக அந்த கோயில் ஆன்மீகம் கம்மியாகும். ஏன் கம்மியாகும் அப்படின்னா, ஃபாதரும் மக்களும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பில்டிங்கில், மக்களை அப்படியே கண்டுக்க முடியாது. அப்போது பணம் கலெக்ட் பண்ணோம், கோயிலை கட்டணும், கோயில் அழகாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. அப்போது ஆன்மீகமான தேவைகள் சந்திக்கப்படாது. அப்போ ரெண்டாவது எஸ்ரா குரூப் 2 கூட வந்தவங்க, அவங்க அதிகமாக மக்களுடைய ஆன்மீகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க, ஆன்மீகத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. மூணாவது வந்து நெகமியா கூட வந்தவங்க, அவங்க தான் ஜெருசலேமுக்கு சுற்றுமதிலை கட்டினாங்க. இயேசுனுடைய காலகட்டத்திலலாம் அந்த எருசலேமினுடைய சுற்றுமதில் ஒட்டகம் ஊசி முனையிலெல்லாம் நுழைஞ்சிரும் அப்படின்றது எல்லாமே ஜெருசலேமுக்கு சுற்றுமதில் இருந்தது. அது யார் கட்டினாங்க? பாபிலோனிலிருந்து வந்தவங்க கட்டினது தான் இந்த 3வது விஷயம். அப்போ 3 பேர் போனாங்க, 3 பேர் வந்தாங்க, 4 ஸ்டேஜில் வந்தாங்க. அதில் முதல் ஸ்டேஜை பற்றி பைபிள் சொல்லலை, வந்தாங்கன்னா. ரெண்டாவது எஸ்ரா கூட வந்தவங்க, ஜெருபாபேல் கூட வந்தவங்க கோயிலை கட்டினாங்க. எஸ்ரா கூட வந்தவங்க ஆன்மீகமான விஷயங்களை பார்த்தாங்க. நெகமியா கூட வந்தவங்க எருசலேமை குத்தி அந்த எருசலேம் மதிலை கட்டினாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு டவுட் வரலாம், என்ன ஃபாதர் நீங்கள் பைபிள் கிளாஸ் எடுத்தீங்க, நாங்கள் நினச்சோம் நீங்கள் வந்து அற்புதங்களை பற்றி பேசுவீங்க, ஹீலிங்கை பற்றி பேசுவீங்க. யேசுவில் அன்பார்ந்தவர்களே, பைபிளை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஹீலிங் தானாக நடக்கும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புத்தகங்க இது, ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய புத்தகம். ஒரு முறை உள்ளிருப்பு தியானத்துக்கு தங்கி நடத்துகிற தியானத்துக்கு அது சண்டே, நில்லுங்க சொல்கிறேன், வெயிட் தங்கி நடத்துகிற தியானத்தில் ஒரு முறை ஒரு குரூப் வந்தாங்க. அந்த ரெட்ரீட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு தெரியும், அதிகமாக நம்ம பைபிள் கிளாஸ் தான் எடுப்போம். பைபிள் கிளாஸ் தான், பைபிளை வச்சு தியானம் நடத்துவோம், அவ்வளோதான். அப்படி இருந்த பொழுது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே தியானம். 3வது நாள் பாவ சங்கீர்த்தனம். அன்றைக்கி ஃபாஸ்டிங் கூட இருந்துச்சு. மத்தியானம் ஃபாஸ்டிங், சாயங்காலம் 4 மணிக்கு டீ. அதுக்கு மறுநாள் தியானம் முடியுது. சாட்சியம் சொல்ல யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. கேட்கணும்னு தோண பொழுது ஒரு பொண்ணு வந்தா, வாலிப பொண்ணு. அந்த தியானத்தில் அவள் சொன்ன சாட்சியம், அது கேட்டிருந்தவங்க கூட எழுதிட்டாங்க. அவள் சொன்னா, எனக்கு 16 வயசு ஆகுது, உங்களுக்கு எல்லாருக்குமே 5 சென்சஸ் இருக்குது, 5 புலன்கள் இருக்குது, எனக்கு 4 புலன்கள் தான் இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இல்லை. ஏன் எனக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இல்லைன்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ், அதிலிருந்து பிறந்த குழந்தை நான். அதனாலே எனக்கு பிறந்ததுலேருந்து எனக்கு உயிர் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த நுகர்வு தன்மை இல்லை. நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான். நான் தியானத்துக்கு வந்ததும் எனக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் திருப்பி கிடைக்கணுன்றது கிடையாது அப்படின்னா. ஏன்னா நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்துட்டேன், இன்னும் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி தான் நான் இந்த தியானத்துக்கு வந்தேன். தியானத்துக்கு வந்தது எனக்கு ஒரு ரிவைவலுக்காக தான் வந்தேன். அப்படி தான் பைபிள் ஒவ்வொன்றா ஃபாதர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் பைபிளை ருசித்து வாசிக்க ஆரம்பித்தேன். நல்ல முறையில் பாவ சங்கீர்த்தனை செஞ்சேன்.
பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு மதியானம் எனக்கு ஃபாஸ்டிங் இருந்துச்சு, அன்னைக்கு சாப்பிடலை. 4 மணிக்கு டீக்காக நான் மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரேன். எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு தெரியும், தியான ஹால்லேருந்து கீழே தான் டைனிங் ஹால், கிச்சன். நான் அந்த ஸ்டெப்பு இறங்கும் பொழுதே வாழ்க்கையில் முதல் முறையாக ஸ்மெல்லு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படின்னா முதல் முறையாக மை நோஸ் வாஸ் ஓப்பன்ட். பிரைஸ் தி லார்ட். மை நோஸ் வாஸ் ஓப்பன்ட். என்னுடைய அந்த மூக் ஆண்டவர் திறந்துட்டார். முதல் முறையாக ஸ்மெல்லினுடைய ஸ்பெல்லிங் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஸ்மெல் என்னென்னு இதுவரை 16 வயசாகுது, ஆனால் இதுவரை எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தியானத்தில் நான் அதுக்காக ஜெபிக்கலை. நான் பைபிளை படித்தேன், பைபிளை ரசித்தேன், பைபிளை ருசித்து நான் ஒரு பாவ சங்கீர்த்தனை செஞ்சேன். பாருங்கள், உங்களை மாற்ற வேண்டியது நான் சொல்கிற அற்புதங்கள் கிடையாது. நான் உங்களை மாற்ற வேண்டியது ஆண்டவர் சொன்ன வசனங்கள் தான். அப்போ அந்த வசனங்களை இன்றைக்கி நம்ம ரொம்ப பெருசாக கவர் பண்ணியிருக்கிறோம். நான் அது இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்தில் அதை நான் ஒரு ஷார்ட் ஹிஸ்டரியாக கவர் பண்ணிட்டேன். திரும்ப இது யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இது எல்லா டிவைன் மிஷனோட சேனலில் அப்லோட் ஆகும். திரும்ப ஒரு தடவை கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் பொழுது இதனுடைய ஆழம் புரியும். ஏன்னா இப்போ நம்ம கவர் பண்ணது நிறைய புத்தகங்களை ஒன்றா சேர்ந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா குறிப்பேடில் இருக்கிறதா அரசர்கள் இருக்கும், குரோனிக்கல்ஸில் இருக்கிறது கிங்ஸில் இருக்கும், குரோனிக்கல்ஸ்லையும் கிங்ஸில் இருக்கிறது இறைவாக்கினர்கள் இருக்கும், இறைவாக்கியனுடைய புத்தகங்கள் ப்ராஃபட்ஸனுடைய புக்கில் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஓவர்லாப்பிங் தான். கிங்ஸில் சொன்னது குரோனிக்கல்ஸில் இருக்கும், இதில் சொன்னது இறைவாக்கினர்கள் ப்ராஃபட்ஸனுடைய புத்தகங்கள் இருக்கும். ஏறக்குறைய இது 3 புத்தகங்களும் ஓவர்லாப்பிங் ஆகும். அப்போ இதில் போகிற ஒரு கதை இருக்குது. அந்த ஒரு கதை தான் இப்போ ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட சொல்லி முடித்தேன். இந்த கானான் எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு வந்தாங்க. கானான் நாட்டிலிருந்து பாவத்தின் வழியாக வெளியேற்றப்பட்டார்கள். 2 விதத்தில் வெளியேற்றப்பட்டார்கள். மேலே இருந்தவங்க அசீரியர்களால் வெளியேற்றப்பட்டார்கள், கீழே இருந்தவங்க பாபிலோனியர்களால் வெளியேற்றப்பட்டார்கள். மேலே இருந்தவங்களை பற்றி பைபிளில் அப்புறம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி தே ஆர் லாஸ்ட். அதனால தான் இயேசு சொல்வார் இல்லையா, இஸ்ராயேலில் காணாமல் போனவர்களுக்காகவும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது யாரை பற்றி சொல்கிறார் தெரியுமா? இந்த மேலே 10 பேருக்கு தான் சொல்கிறார். கீழே போனவங்க திரும்ப வந்தாங்க, 4 குரூப்பாக திரும்ப வந்தாங்க. அதில் 3 குரூப்பு ரொம்ப கிளியராக பைபிளில் சொல்லுது. அந்த 3 குரூப்பு செருபாபில், எஸ்ரா, நெகேமியா கூட வந்தவங்க. ரொம்ப வருஷங்கள் எடுத்து தான் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. அவங்க செஞ்சது என்ன? அப்பொழுது பிறகு அவங்க நாட்டில் வாழ்ந்த பொழுது தான் இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய ஜனனம் அந்த பெத்லகேம் ஊரில் நடக்குது. கானான், இந்த கானான் ஆண்டவர் தந்த நாட்டில் இயேசு பிறக்கும் பொழுது இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் தந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கும் அடிமையாக தான் இருக்கிறாங்க, இன்றைக்கும் அடிமையாக தான் இருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் இஸ்ராயல் சண்டை சச்சரவு ரத்தத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. கடவுளுடைய மக்கள் இன்றைக்கும் மிசைல் இல்லாத நாள் இல்லை, வெடிகுண்டு இல்லாத நாள் இல்லை, ரத்தம் இல்லாத ஒரு நாள் இல்லை. இந்த இஸ்ராயலுடைய இன்றைக்கி இந்த நாட்டிலையும், இஸ்ராயல் அப்படின்ற இந்த மாடர்ன் நாட்டிலையும் ரத்தம் இல்லாத ஒரு நாள் இல்லை. எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தவங்க எவ்வளோ சாபத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய இஸ்ராயல், நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய தீமையிலிருந்து நீங்கள் அனுபவித்த, உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் அனுபவித்த பாதிப்புகள் ஆண்டவரிடம் இந்த ஆராதனையில் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆராதனையில் முழுமையாக ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே ஒரு அழகான ஒரு வரலாறு நீங்கள் கொடுத்தீங்க இஸ்ராயல் மக்களுக்கு. அந்த வரலாறு நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த சென்னையில், இந்த ஊரில் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடை தந்திருக்கிறாரு, ஒரு நிலத்தை தந்திருக்கிறாரு, இல்லை ஒரு வேலையை தந்திருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாரு. அப்படின்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். பழைய இஸ்ராயேலும் புதிய இஸ்ராயேலும் தொடர்ச்சி தான், அது வெவ்வேறு அல்ல. ஆமீன்.